அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியில இருந்து. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நான் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. ஸோ 92.5க்கு நம்ம மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சாய்ஸ் ஃபில் பண்றது, எப்படி ஃபில் பண்றது, நம்ம நினைச்ச கோர்ஸ் நம்ம நினைச்ச காலேஜ்ல கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல ஒரு குழப்பத்துல எல்லாமே இருக்காங்க. ரைட். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சரி, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்றாங்க சார், ஆனா எல்லாருமே சொல்றாங்க, ஆனா யாருமே அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும்? 180 மார்க்ஸ் மேல இருக்கவங்களுக்கு கேட்டகரி வைஸ், சார் நான் இந்த கேட்டகரி அந்த கேட்டகரி, இதுக்கு நான் எப்படி பண்றது, எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், அந்த காலேஜ் வந்து அந்த சாய்ஸ் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதா, இத்தனையும் நம்மளுக்கு டவுட் இருக்கும். அப்போ ஒரு ரெடிமேட் சாய்ஸ் லிஸ்ட், இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கிற காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெடிமேட் சாய்ஸ் லிஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம நினைக்கிற காலேஜும் கோர்ஸும் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அதை டாப்ல வச்சிடலாம் இல்லையா? அது டாப்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த சீட்டு ரிசர்வ்டு கிடைச்சிடும், அது எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு நல்ல முக்கியமான செய்தி, அதை பத்தி தனி வீடியோவே போடுறோம். எதுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன ஏதுன்ட்டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் 92.5%ல அரௌண்ட் ஒரு 5000 சீட்ஸ் பக்கமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த காலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது தனியா பார்க்கலாம். சரிங்களா, அந்த வீடியோ. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோங்கிறது மெயினா 180 மார்க்ஸ்க்கு மேல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 171க்கு மேல இருந்தாலுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் 171 to 180 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரேஞ்ச். ஓகேங்களா, இந்த 180 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு 185க்கு மேல 186க்கு மேல மார்க்கு கிடைச்சவங்களுக்கு இந்த டைம் 180 இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்க, அப்ப நான் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்து முடியாது சார், பட் எனக்கு உண்டான காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத எண்ணம் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான சாம்பிள்ஸ் நான் இப்ப காட்டுறேன். ஓகேங்களா, நம்ம ஒரு மெத்தட்ல எல்லா கேட்டகரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சாய்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பிடிஎஃப் எல்லாம் இருக்கு. இது வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ். ஓகேங்களா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் கம்ப்யூட்டர் ஃபியூச்சர் இருக்கான்னு தெரியல, நான் வந்து கோர் போயிடுறேன், கோர்ல படிக்கலான் இருக்கேன், எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட், இந்த கோடிங் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து இல்ல சார் நான் ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும், அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்ல ஏதோ ஒண்ணு நல்ல காலேஜ்ல கிடைச்சா போதும், அந்த கோர்ஸ் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. சோ அப்ப வந்து ரெண்டு பேருமே நான் ஃபுல்ஃபில் பண்ணோம். இன்னொரு கேட்டகரியுமே இருக்கு, சார் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் அவ்வளவுதான், ஆனா பட் எந்த கோர்ஸா இருந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அது ஒரு கேட்டகரி. ஒரு நல்ல காலேஜ் எந்த கோர்ஸா இருந்தாலும், ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் சார், என்வரன்மெண்ட் நல்லா இருக்கும், எக்ஸ்போசர் நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல காலேஜ் தான் முக்கியம், அது எந்த கோர்ஸா இருந்தாலும். ஸோ இந்த 3 கேட்டகரி இருக்காங்க இல்லைங்களா. 3 கேட்டகரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா 3 தனித்தனியா பிடிஎஃப் இருந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு அந்த காலேஜ் அந்த கோர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் ஹாய் சொல்லி உங்களோட கேட்டகரி அண்ட் நீங்க என்ன இது எதிர்பார்க்குறீங்க, கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இல்ல நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வா அப்படிங்கிறத மட்டும், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஆல் அப்படின்னு மட்டும் கமெண்ட் உங்க கேட்டகரி போட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலா அனுப்பிச்சு வைக்கிறோம். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது. சரி எப்படி சார் இருக்கும், எங்களுக்கு ஒரு சில டெமோ காட்டுங்க, அவதான் நம்புவோம் அப்படின்னு கேட்கிறீங்கன்னா பார்த்துலாம். இப்போ ஸோ ஓசி கேட்டகரிக்கு நான் சிஎஸ் கோர்சஸ் என்னென்ன கிடைக்கும், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் எது ஹையஸ்ட் கட் ஆஃப் முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ இது அப்படியே நம்ம பார்த்து வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 200 மார்க் இருக்கலாம், தென் 190 185 190 அந்த மாதிரி இருக்கும். சரிங்க, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிசி கேம்பஸ், பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல்
சார் இது ஏன் சார் இதுல கொண்டு வரலீங்க, ட்ரிபிள் எல்லாம் வந்து இதை கொண்டு நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல, ஈவன் இசி எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ்ல கொண்டு வந்திருக்கோம் வாய்ப்புகள் இருப்பிடிக்கிறதுனால. ஸோ பிஹெச்டியில் எது கொடுக்கலாம், சிவசுப்ரமணியம் இது இல்லை, பட் இருந்தாலுமே இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை காலேஜஸ் இருக்கு உங்களுக்கு? சிஐடி கோயம்புத்தூர்ல என்ன கிடைக்கும்? கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்குமா? ஏசிடி கேம்பஸ் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கிடைக்கும். எம்ஐடி கேம்பஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடைக்கும். சிஐடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரிபிள் கிடைக்கும். பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்சஸ் கிடைக்கும். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கட்ரானிக்ஸ் கிடைக்கும். சிசிஐசி கேம்பஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். தியாகராஜா காலேஜ் ஆஃப் அட்டானமஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டபிள்யூஎஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் இல்ல கிடைக்கும். ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் ட்ரிபிள் கிடைக்கும். ஸோ பி பிளான் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் பி பிளான் இதெல்லாம் நல்ல கோர்ஸ். ஆக்சுவலி நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரிபிள் குமரகுரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ஆர்டர் தான். சார் நான் இந்த ஆர்டர்ல இருக்கேன் அப்படின்னா நீங்க அதை டாப்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏசிடி பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி இதெல்லாம் நல்லாவே வாய்ப்புகள் இருக்கு. தென் ராஜலட்சுமி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எஸ்என்எஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே 180 அண்ட் அபவுக்கு நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்க கோர்சஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ நம்மளுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபர் பண்றோம், ஸோ டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கோர்ஸ் பிளஸ் காலேஜோட கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இது ஓசிக்கு. அடுத்து இன்னொரு கேட்டகரி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் இருக்கும், ஈஸி இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏடிஎஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம சைட்ல இதுதாங்க நான் விருப்பப்படுற ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இது நான் விருப்பப்படுற செகண்ட் சாய்ஸ், நான் இது தேர்ட் சாய்ஸ் அப்படின்னு இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் ஆர்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 20th ஓப்பன் ஆகிறப்ப ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் ஐடி கிடைக்கும். கோயம்புத்தூர் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இசிஇ, தியாகராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மதுரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிஐடி, இசிஇ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ஆர்டர் இருக்கு. அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏஐடிஎஸ், ஏஎம்எல் செல்ஃப் சப்போர்ட்டிங்ல, கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூர் ஏஐடிஎஸ், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஎம்எல், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏஐடிஎஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஎம்எல், குமரகுரு கோயம்புத்தூர் ஏஐடிஎஸ், அழகப்பா செட்டியார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேனிஷ் அகமது கோயம்புத்தூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், Kongam Institute of Technology, Computer Science, Hindustan College, Coimbatore CS, Sri Krishna College of Engineering, Coimbatore Computer Science, Knowledge Institute of Technology, Salem, Computer Science, Sri Iswar College of Engineering, Coimbatore Computer Science, Rajalakshmi, ECE, Karpagam, AIDS, Rathinam, Coimbatore ECE, Ramakrishna College of Engineering, teacher of AADS, Rajalakshmi, Kanjipuram AADS, Saveda, Kanjipuram IT, Anna University Regional Campus, Coimbatore ECE, Sri Iswar College of Engineering, ECE, Panimalal, Chennai AADS, Hindustan ECE, Karpagam CS, KPR IT, அப்துல் ஹகீம் ஐடி, இஜிஎஸ் பிள்ளை ஏஐடிஎஸ். ஸோ இந்த மாதிரி மோர் தென் 100 சாய்ஸஸ் வந்து இதுல இருக்கு. ஓகேங்களா?
180க்கு மேல இருக்கவங்க இந்த ஆர்டரை பேஸ் பண்ணியே நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இது இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ அதை பேஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆர்டர் எடுத்துருக்கோம். இது ஃப்ரீயா தான் அனுப்புறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட எண்ணம் இது வந்து நிறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல சரியா பண்ணாம விடுறதுனால, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. எல்லாருக்குமே வந்து தனித்தனி கைடன்ஸ் கொடுக்கறதுமே வந்து பாத்தீங்கன்னா சிரமமா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம இது ரிலீஸ் பண்றோம். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இன்ஜினியரிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து தடுமாறிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல ஃப்ரீயா அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சாய்ஸ் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இது 180க்கு மேல 171 to 180 வந்து அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கலாம். மீன் டைம் எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை மெயினா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது ஒண்ணுதான். சரிங்களா? இது வந்து இவ்வளவு ஃப்ரீயா பண்றோம். நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் கவுன்சில். தேங்க்யூ.